ரமணகிரி, சேஷாத்ரி சுவாமிகள், விசிறி சாமியார் போன்றோர் சமாதிகளும் அமைந்துள்ளன. இது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு உண்மை. எல்லா நாட்களிலும் மலையை மக்கள் வலம் வருகிறார்கள். இப்பொழுது நாம் கோபுரத்தை காண்கின்றோம். இந்த கோபுரத்தை பார்க்கும்போது மக்கள் அனைவரும் கையெடுத்து கும்பிட்டு வீடுகளில் இருந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தெய்வத்தை காட்டும் பொழுதும் மலை உச்சியை காட்டும் போது கையெடுத்து கொண்டு அரோகரா அரோகரா என்று சொல்லிய வண்ணம் அவர்கள் பூஜையை தொடர்ந்த வண்ணம் இருக்கிறார்கள். அதே போன்று நான் என்ன சொன்னேன் என்றால், எல்லா நாட்களிலும் மலை மக்கள் வருகிறார்கள் என்றாலும் கூட முழு நிலவு என்று சொல்லுவோமே, பௌர்ணமி அன்று வலம் வந்தால் சிறப்பானது என்று கருதி பெரும்பாலானவர்கள் பௌர்ணமி தினத்தன்று திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் செல்வதை நாம் கண்கூடாக காண முடியும். ஏனென்றால் அந்த சமயத்தில் அவர்கள் பல பிரார்த்தனைகளை வைத்து அவர்கள் பௌர்ணமி வலம் வருவார்கள். பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் வருவார்கள். இம்மலையானது யுகங்களில் அழிவுகளிலும் அழியாமல் இருப்பதாக கருதப்படுகிறது. எனவே கிருதா யுகத்தில் அக்னி மலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தின் பொன்மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் மாறியிருப்பதாக நம்பப்படுகிறது. 8 திக்கிலும் அஷ்டலிங்கங்களை கொண்ட எண்கோண அமைப்பில் திருவண்ணாமலை நகரம் காணப்படுகிறது. அஷ்டலிங்கங்கள் எனப்படுபவை இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், வருணலிங்கம் மற்றும் ஈசானியலிங்கம். தேவாரத்தில் புகழப்படும் ஆதி அண்ணாமலை திருக்கோவில் மலை வலைப்பாதையில் தான் அமைந்துள்ளது. இந்த மலையின் சுற்றளவு 14 கிலோமீட்டர் உள்ளது. இம்மலையில் இன்றும் பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக வரலாறு கூறுகிறது. மலையை வலம் வரும்போது மனிதர்கள் இடம்பக்கம் நடக்க வேண்டும் என்றும், ஏனென்றால் மலையை ஒட்டி உள்ள வலப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வலம் வருவதாக ஐதீக கிரிவலம் சொல்கிறது. கிரிவலம் செல்லும் போது பஞ்சாட்சர நாமத்தோடு நமச்சிவாய நமச்சிவாய சிவாய நம அல்லது திருமுறைகளையோ தேவாரம் திருவாசகம் போன்றவற்றையோ உச்சரிக்க வேண்டும். அதை தவிர்த்து வேறு எதையும் பேசக்கூடாது. கிரிவலம் செல்லும் போது நிதானமாக நடக்க வேண்டும். அவசரமாகவோ வேகமாகவோ மற்றவர்களை இடித்து கொண்டோ செல்லக்கூடாது என்றும் ஐதீகம் கூறுகிறது. எனவே நாம் அனைவரும் திருவண்ணாமலையை சுற்றி வரும்போது மெதுவாக ஈசனின் நாமத்தை மட்டுமே சொல்லி நடந்து கொண்டிருக்க வேண்டுமே தவிர வேறு எதையும் சொல்லக்கூடாது, வேறு எதையும் நினைக்கக்கூடாது என்ற ஐதீகத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். இத்தலத்தின் மீது 4 என்று அழைக்கப்படும் அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகியோர் தேவார பதிகங்களை பாடியுள்ளார்கள். இத்தலத்தின் மூலவர் சிவபெருமான் என்றாலும் இங்குள்ள முருகன் மீது அருணகிரிநாதர் பாடல்களை பாடியுள்ளார். இத்தலத்தில் உள்ள மலை எல்லா யுகங்களிலும் அழியாமல் இருப்பதாகவும் இம்மலையானது சிவபெருமானே என்றும் சைவர்கள் நம்புகிறார்கள். இதனால் இம்மலையை வலம் வருதலை கடைபிடிக்கின்றனர். இவ்வாறு மலையை வலம் வருதல் கிரிவலம் என்று அழைக்கப்படுகிறது. பல்வேறு நகரங்களிலிருந்தும் ஊர்களில் இருந்தும் எண்ணற்ற சித்தர்கள் இந்நகருக்குள் வந்து வாழ்ந்து சமாதி அடைந்துள்ளார்கள். அவர்களில் ரமணர், சேஷாத்ரி சுவாமிகள், விசிறி சாமிகள், குரு நமச்சிவாயார், குதை நமச்சிவாயார் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இவர்களின் சமாதிகள் கிரிவல பாதையில் அமைந்துள்ளன. முக்தி தரும் தலங்களில் திருவண்ணாமலை. நினைத்தாலே முக்தி தரும் என்பது சைவர்களின் நம்பிக்கையாகும். துவக்கத்தில் திருமாலுக்கும் அவரது நாபியில் இருந்து வெளிவந்த பிரம்மனுக்கும் தலங்களுள் யார் பெரியவர் என்ற சண்டை வர, அப்பொழுது அவர்களுக்கு எதிராக ஜோதி பிழம்பாய் லிங்க உருவில் நீண்டு வளர்ந்து முதலும் முடிவும் இல்லாது நின்றார் சிவபெருமான். இருவருள் தனது அடி அல்லது முடியை யார் முதலில் அடைகிறாரோ அவரே பெரியவர் என்று சிவபெருமான் சொல்ல, திருமால் வராகம் எனும் வடிவம் எடுத்து பூமியை பிளந்து கீழே திருவடிகளை தேடி சென்றார். பிரம்மன் அன்னப்பறவை வடிவம் எடுத்து முடியை தேடி சென்றார். இந்நிகழ்வை தேவாரத்தில் திருஞான சம்பந்தர் தாணுதல் செய்திரை காணிய மாலோடு தண்டா மறையானும் நீணுதல் செய்தொழிய நிமிர்ந்தான் என பாடி விவரித்துள்ளார்.
அதாவது நான்முகனும் திருமாலும் தேடத் தேட சிவபெருமான் முதலும் முடிவும் இல்லாமல் வளர்ந்து கொண்டே போனார். அஜோதி பிழம்பே திருவண்ணாமலை என்பது சைவர்களின் நம்பிக்கையாகும். அதை தேவாரத்தில் கடல் வண்ணனும் வேத கிளர்த்தாமரை மலர்மேலுரை கேடில் புகழோனும் அளவாவனம் அழலாகிய அண்ணாமலை அண்ணல் என்று குறிப்பிட்டுள்ளார் சம்பந்தர். அதாவது கடல் வண்ணனான திருமாலும் தாமரை மேல் அமர்ந்த பிரம்மனும் அளவிட முடியாத வனம் என திரிந்து அழலாக தீயாக நின்ற அண்ணாமலையார் என்பது இதன் பொருளாகும். அனைத்து சிவன் கோவில்களில் கருவறை சுவற்றில் இடம்பெறும் லிங்கோத்பவர் சிற்பம் இக்கோவிலில் உருவானது என்பது சைவர்களின் நம்பிக்கையாகும். ஆணோடும் பெண்ணும் சரிசமம் என்பதையே அக்காலத்திலேயே உணர்ந்த சிவபெருமானிடம் உமையம்மை அவருள் சரிபாதி கேட்டால் இத்தலத்தில் தான் சிவபெருமான் தன்னுடைய சரிபாதையை உமையாளுக்கு அருளினார். இதை தேவாரத்தில் உண்ணாமலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ என்று சம்பந்தர் குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு வருடமும் இதை கொண்டாட கார்த்திகை விளக்கீடு திருநாள் அன்று திருவண்ணாமலை கோவிலில் மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் நேரத்தில் கோவிலில் சிவபெருமான் மாதுரு பாகனாக அர்த்தநாரீஸ்வரர் என்று அலங்கரிக்கப்பட்டு வெளியே வரும் காட்சி தருவார். இதை பல லட்ச பக்தர்கள் நேரிலும் செய்தி ஊடகங்கள் வாயிலாக திரையிலும் காண்பார்கள் என்று ஐதீகம் கூறுகிறது. அடுத்ததாக கோவிலின் அமைப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 24 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இக்கோயில் 6 பிரகாரங்களையும் 9 ராஜகோபுரங்களையும் கொண்டதாகும். இக்கோவில் மலையடிவாரத்தில் இருப்பது சிறப்பு. இச்சிவாலயத்தில் 142 சன்னதிகள், 22 பிள்ளையாறுகள், 306 மண்டபங்கள், 1000 தூண்களை கொண்ட 1000 கால் மண்டபம், அதன் அருகே பாதாள லிங்கம், 43 செப்பு சிலைகள், கல்யாண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் ஆகியவை அமைந்துள்ளன. அது மட்டுமல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னபடி அண்ணாமலையார் கோவிலில் 9 கோபுரங்கள் உள்ளன. அவைகளில் ராஜகோபுரம், பேகோபுரம், அம்மணியம்மன் கோபுரம், திருமஞ்சன கோபுரம், கிளி கோபுரம், வல்லால மகாராஜா கோபுரம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவையாகும். இந்த கோபுரத்தை பற்றியெல்லாம் கதைகள் உள்ளன. அவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வோம். இப்பொழுது அதற்கு முன்னதாக அங்கே உள்ள தீர்த்தங்களை பற்றியும் தெரிந்து கொள்வோம். சிவகங்கை தீர்த்தம் இருப்பதாக ஒரு ஐதீகம் கூறுகிறது. பிரம்ம தீர்த்தமும் அங்கே உள்ளது. மேலும் இக்கோவிலில் எவ்வாறு வழிபாடு செய்வார்கள் என்றால், இக்கோவிலில் 6 கால பூஜை தினமும் நடைபெறுகிறது. பஞ்ச பருவ பூஜைகளும் சுக்கிரவாரம் மற்றும் சோமவார பூஜைகளும் நடைபெறுகின்றன. பஞ்ச பருவ பூஜைகள் என்று அழைக்கப்படுபவை அமாவாசை, கிருத்திகை, பிரதோஷம், பௌர்ணமி, சதுர்த்தி பூஜைகளாகும். கரும்பு தொட்டிலை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். குழந்தை இல்லாதவர்கள் திருவண்ணாமலையை கிரிவலம் வந்து தங்களுக்கு குழந்தை பிறக்க அண்ணாமலையை வேண்டுகிறார்கள். அவ்வாறு குழந்தை பிறந்தால் கரும்பு தொட்டிலினை இட்டு மீண்டும் கிரிவலம் வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். இவ்வாறு கரும்பு தொட்டிலிடுவது இக்கோவிலின் முக்கிய நேர்த்தி கடன்களில் ஒன்றாகும் என்று ஐதீகம். திருவிழா காலத்தில் வடம் பிடித்து இழுக்கப்படும் தேர் பற்றியும் கூறுகிறார்கள். பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. அண்ணாமலையார் கோவிலில் ஆண்டுதோறும் 4 பிரம்மோற்சவங்கள் நடைபெறுகின்றன. ஆனி மாத பிரம்மோற்சவம். ஆனி மாத பிரம்மோற்சவம் என்பது தட்சணாயன பிரம்மோற்சவம் என்றும் அழைக்கப்படுகிறது. கொடி ஏற்றலுடன் தொடங்கும் இந்த விழா அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும், பராசக்தியம்மன், விநாயகர், சந்திரசேகர சாமிகளுக்கு பூஜைகள் செய்யப்படுகின்றன. விநாயகர் மற்றும் சின்ன நாயகர் அம்மன், சந்திரசேகரர் வீதி உலா, 1000 கால் மண்டபத்தில் நடராஜர் எழுந்தருளுதல், ஆணி திருமஞ்சனம் ஆகியவை ஆணி மாதத்தில் நடைபெறுகின்றன. அடுத்ததாக வல்லால ராஜாவின் மகனாக சிவபெருமானே பிறந்ததாக ஒரு தொன்ம கதை உண்டு. இதன் காரணமாக வல்லால மகாராஜாவின் திதியை சிவபெருமானே அளிக்கின்றார். இந்நிகழ்வினை மாசி மகம் தீர்த்தவாரி என்று அழைக்கின்றனர். அதற்கு பிறகு கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதத்தில் நடைபெறுகிறது. இப்போது நாம் மறுபடியும் காணொளியில் என்ன காண்கின்றோம் என்றால், கொப்பரைக்குள் இப்பொழுது எண்ணெய் ஊற்றிய பிறகு திரியை
போட்ட வண்ணம் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் திரியை போட்டால் அது மிக அழகாக எரியும், எங்கே இருந்து பார்த்தாலும் ஜெகஜோதியாக தெரிய வேண்டுமல்லவா. அதற்கு ஏற்றவாறு அவர்கள் திரியை தயாரித்த வண்ணம் அதை போட்ட வண்ணம் இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் கோவில் முகப்பில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கோவில் முகப்பிலே நாம் பார்ப்பது எண்ணற்ற மக்களை, ஆங்காங்கே குழுமி இருக்கும் மக்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். கார்த்திகை தீப திருவிழா கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் நடப்பது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய திருவிழாவாகும். கார்த்திகை தீப நாளை ஒட்டி கார்த்திகை தீப பிரம்மோற்சவ திருவிழா அண்ணாமலையார் கோவிலில் நடைபெறுகிறது. இதில் 10 நாட்கள் உற்சவர்களின் ஊர்வலங்களும் 3 நாள் தெப்பத் திருவிழாவும் அதனை அடுத்து சண்டிகேஸ்வரர் உற்சவம் நடைபெறுகிறது. சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார். இந்நாளிலே தீபத் திருநாள் கொண்டாடப்படுகிறது என்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் மேலும் 5 தீபங்கள் ஏற்றி பூசை செய்வார்கள். பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவார்கள். இதனை ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவம் என்கிறார்கள். பரம்பொருளே சிவன் பல வடிவங்களாக அருளுகிறார் என்பதே இந்நிகழ்ச்சியின் உட்கருத்தாகும். பரணி தீபம் 10ஆம் நாள் அதிகாலை 4 மணிக்கு மூலவர் கரு வரை முன் மிகப்பெரிய கற்பூர கட்டியில் ஜோதி ஒளி ஏற்றி தீபாராதனை காட்டி அதில் ஒற்றை தீபம் ஏற்றுவார்கள். இந்த ஒற்றை நெய் தீபத்தால் நந்தி முன் 5 பெரிய அகல் விளக்கு ஏற்றுவார்கள். அதன்பின் உண்ணாமுலை அம்மன் சந்நிதியிலும் 5 பெரிய அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவார்கள். இந்த பரணி தீபம் காலையில் நடக்கும். பரணி தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை கொண்டு பஞ்சமுக தீபம் ஏற்றப்படுகிறது. பரணி தீபத்தினை இறுதியாக பைரவ சந்நிதியில் வைக்கின்றார்கள். பிறகு மாலையில் மகா தீபத்தை ஏற்றுகிறார்கள். இந்த மகா தீபத்தை பார்ப்பதற்காகத்தான் இப்பொழுது கோடான கோடி மக்கள் தவமிருந்து கண்டு கொண்டிருக்கிறார்கள். சிலர் அவர்கள் வீடுகளிலிருந்து தொலைக்காட்சி மூலமாக காண்கிறார்கள். சிலர் திருவண்ணாமலையில் இருப்பவர்கள் எல்லோரும் கோயிலுக்குள் வந்தும் அந்த தீபத்தை பார்க்க முற்படுகிறார்கள். இங்கே பார்த்தோமேயானால் எத்தனை கோடி மக்கள், எத்தனை ஆயிரம் மக்களை நாம் கோவிலுக்குள் பார்க்கலாம். பாருங்கள், எப்படியெல்லாம் திரளாக நின்று கொண்டு அங்கே எப்பொழுது தீபம் ஏற்றப்படும் என்று ஆவலாக தவம் கிடந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். மழை என்றாலும் வெயில் என்றாலும் அதை பற்றியெல்லாம் பொருட்படுத்தாமல், புயல் அடிக்கிறது என்று சொன்னாலும் கூட அதையும் பற்றியும் பொருட்படுத்தாமல் மக்கள் வெள்ளம் இங்கே குழுமி இருக்கிறார்கள். அவர்கள் நோக்கமெல்லாம் இன்று எப்படியாவது ஜோதியை, அதாவது சிவபெருமானின் ஜோதியை பார்த்தே ஆக வேண்டும் என்று கால் கடுக்க தவமிருந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் மாலையிலே தான் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. காலையில் பரணி தீபம் ஏற்றப்பட்டு விட்டது. ஆகையால் இப்பொழுது அவர்கள் மகாதீபத்தை காண்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். மகாதீபத்தின் பெருமை என்னவென்றால், கார்த்திகை தீப விழாவாக கொண்டாடப்படும் நாளில் மாலையில் அண்ணாமலை மலையின் மீது ஏற்றப்படுகிறது. இம்மலை 2668 அடி உயரமானதாகும். மகாதீபம் கார்த்திகை தீப திருவிழா நாளில் மாலையில் அண்ணாமலையாரின் மலையின் மீது ஏற்றப்படுகிற இம்மலை 2668 அடி உயரமானதாகும். மாலை நேரத்தில் பஞ்சமூர்த்திகள் தீப மண்டபத்தில் எழுந்தருளுகின்றனர். அவர்களைத் தொடர்ந்து வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே காட்சி தருகின்ற அர்த்தநாரீஸ்வரர் உற்சவ கோலம் தீப மண்டபத்திற்கு எடுத்து வரப்படுகிறது. அவர் முன்பு அகண்ட தீபம் ஏற்றப்படுகிறது. இத்தீபம் ஏற்றப்படுகின்ற அதே நேரத்தில் மலையில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. இந்த மகாதீபத்தினை பக்தர்கள் மலையின் மீது ஏறி பார்க்கின்றனர். இப்பொழுது நாம் எல்லாம் பார்க்கலாம், கோடான கோடி மக்கள் திரளாக வெளியே நின்று பார்த்து கொண்டிருப்பதையும் சிலர் உள்ளே நுழைவதையும். ஏனென்றால் உங்களுக்கே தெரியும், சிலருக்கு உள்ளே வருவதற்கும் அனுமதி உண்டு. ஆகையால் சிலர் உள்ளே வந்து பார்ப்பதற்கும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இம்மகாதீபத்தினை பக்தர்கள் மலையின் மீது ஏறி பார்க்கின்றனர். ஏனென்றால் உங்களுக்கெல்லாம் தெரியும், திருவண்ணாமலையில் ஏகப்பட்ட மலைகள் இருக்கிறது என்று. ஆகவே தீபம் ஏற்றப்படும் மலையை தவிர ஆங்காங்கே இருக்கும் மலைகள் உச்சியில் கூட பக்தர்கள் வெள்ளம் ஏறி நின்று அந்த தீப ஒளியை, தீப தரிசனத்தை காண ஆவலோடு இருக்கின்றனர். திருவண்ணாமலை என்பது பாடல் பெற்ற தலமாகும். திருமுறை பாடல் பெற்ற 275 திருத்தலங்கள், சிவன் கோயில்கள் திருமுறை தலங்கள் என போற்றப்படுகின்றன. இவற்றில் 22 திருத்தலங்கள் நடுநாட்டில் தமிழ்நாட்டின் ஒரு பகுதி அமைந்துள்ளன. இந்த 22
இத்தலங்களில் மிகவும் சிறப்புடையது திருவண்ணாமலையாகும். இப்பொழுது நாம் பார்க்கலாம். மக்கள் வெள்ளம், கோடான கோடி மக்கள் வெள்ளம் அலையென திரண்டு கோயில் வாசலிலே குழுமி இருக்கின்றனர். மறுபடியும் நாம் இப்பொழுதும் அந்த திரியை எப்படியெல்லாம் தயார் செய்தால் நன்றாக எரியும் என்பதற்காக அவர்கள் திரளாக அந்த திரியை மடித்த வண்ணம் இருக்கிறார்கள். இதற்காகவே ஒரு சிறிய கூட்டம் அங்கே குழுமி இருந்து அதை செயல்படுத்துவதற்கு வெற்றிகரமாக தீபம் எரிவதை காட்டுவதற்காக அவர்கள் மிகவும் முயற்சித்த வண்ணம் இருக்கிறார்கள். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் முதலானோர் அண்ணாமலையாரை வலம் வந்து தரிசித்த பதிகங்கள் பாடியுள்ளார்கள். மாணிக்க வாசகர் திருவண்ணாமலைக்கு வந்து பலகாலம் தங்கியிருந்து வைணவத்தில் மார்கழி மாதத்திற்கு திருப்பாவை இருப்பது போல சைவத்திற்கு மார்கழியில் திருவம்பாவை பாடல்களையும் திருவம்மானை பதிகங்களையும் இயற்றியுள்ளார். கிரிவல பாதையில் அடியண்ணாமலை என்னும் இடத்தில் மாணிக்க வாசகருக்கு ஒரு கோயில் இருப்பதையும் இன்றும் காணலாம். அருணகிரிநாதர் திருவண்ணாமலையிலே பிறந்தவர். இங்குள்ள இறைவன் முருகன் மீது பாடல்களை பாடியுள்ளார். அவர் கோபுரத்தில் கிளியாக மாறி பாடியமையால் அக்கோபுரத்தினை கிளி கோபுரம் என்று இன்றும் அழைக்கிறார்கள். இத்தலம் திருப்புகழ், சுந்தரர், அனுபூதி, திருவம்பாவை, திருவம்மானை, அருணாச்சல அஷ்டகம் நூல்கள் இயற்றப்பட்டுள்ளன. இத்தலத்தில்தான் இந்நூல்கள் எல்லாம் இயற்றப்பட்டுள்ளன. சைவ எல்லப்ப நாவலர் எழுதிய அருணாச்சல புராணம், அருணை கலபகம், குரு நமச்சிவாயர் எழுதிய அண்ணாமலை வெண்பா ஆகியவை ஆகும். பல நூல்கள் இந்த கோயில் திருத்தலத்தில் எழுதப்பட்ட நூல்களாகும். தல சிறப்பை பற்றி கூறிக்கொண்டே போகலாம். கையிலையில் சிவபெருமான் இருப்பதால் அது அந்த மலைக்கு சிறப்பு. ஆனால் இங்கு சிவபெருமானே அண்ணாமலையாக இருப்பதால் இம்மலை கையிலையை விட சிறந்தது என்று கந்தபுராணம் கூறுகிறது. திருவண்ணாமலையை சுற்றினாலே பாவங்கள் ஒழியும் என்றும், இந்த மலையை சுற்றி ஒரு அடி எடுத்து வைத்தாலே 1000 யாகங்கள் செய்த பலன் கிடைக்கும் என்றும் புராணங்கள் பெருமைப்படுத்துகின்றன. இத்தலம் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகும். இத்தலத்தில் தான் சிவபெருமான் உமையம்மைக்கு தண்ணீர் சரிபாதி கொடுத்து மாதுருபாக